ஹலோ ஸ்டோரி லவர்ஸ். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு புது விஷயம் கற்றுக்கலாமா? உங்களுக்கு தெரியுமா அரித்மோஃபோபியானா என்னன்னு? யாருக்கெல்லாம் நம்பர்ஸை பார்த்து பயமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தான் அரித்மோஃபோபியான்னு பேர். சரி, வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சந்தோஷபுரின்னு ஒரு அழகான காட்டுக்கு நடுவில் ஒரு மந்திர மரம் இருந்தது. அந்த மந்திர மரத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அந்த மரத்திலிருந்து வர மாம்பழங்கள்ல கொட்டை மட்டும் தங்கமாக இருந்தது. அதை வச்சு அந்த பறவைகள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பறவைக்கு 2 குட்டீஸு பிறந்தாங்க. அவங்கள ஒன்று பையன், இன்னொன்று பொண்ணு. அம்மா அப்பா என்னவோ எப்போதும் பையனுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு சில நாட்கள் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் அம்மா தான் குட்டிகள்கிட்ட சொன்னாங்க, குழந்தைங்களா 2 பேரும் நல்லா படிச்சுட்டு வரணும். என்ன, படிப்பு தான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். 2 பறவைகளும் ஸ்கூலுக்கு போய் படித்தாலும் அண்ணன் பறவை சரியாகவே படிக்கல. ஆனால் தங்கச்சி பறவை நல்லபடியாக படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் உலக அறிவையும் கற்றுக்குச்சு. 2 பேரும் கொஞ்ச நாள் கழித்து பெருசாக ஆயிட்டாங்க. அப்போ அம்மா அப்பா தன்னோட மரங்களை பிரித்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க. குழந்தைங்களா, நாங்கள் இந்த மரத்தில் இருந்து உங்களுக்கு பழங்களை பிரித்து கொடுக்கலான்னு இருக்கோம். இதை வச்சு நீங்கள் நல்லபடியாக பொழைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்திலிருந்து எல்லா பழங்களையும் பிச்சு அதில் பாதி பொண்ணுக்கும் பாதி பையனுக்கும் கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு 2 பேருமே போயிட்டாங்க. ஏங்க, எல்லாத்தையும் இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோமே, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லாமல். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு நான் இருக்கேன். இந்த காட்டில் போய் பழங்களை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பறவை வெளியில் போய் பழங்களை எடுத்துகிட்டு வந்தது. கொஞ்ச நாள் கழித்து 2 பேருக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த சமயத்தில் தான் குழந்தைங்கள்ட்ட போய் உதவி கேட்கலான்னு நினச்சாங்க. தான் பையன்கிட்ட போகும்போது பையன் இருக்கிற எல்லா காசையும் விற்று தீர்த்துட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பொண்ணுக்கிட்ட போய் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் வேற வழி இல்லாமல் பொண்ணுக்கிட்ட போனாங்க. ஆனால் பொண்ணும் அவங்கள ரொம்ப அன்பாக வரவேற்றது. அவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு, அப்பா அம்மா, நீங்கள் இங்கேயே இருக்கலாம்ல, ஏன் நீங்கள் மரத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க? அங்கே தான் ஒன்றுமே இல்லையே இப்போ அப்படின்னு சொன்னது பொண்ணு. அம்மா, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. இப்போ எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, என்னால் வேலையும் பார்க்க முடியலை. அப்பா அம்மா, இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் நீங்கள் கொடுத்த பழங்களை வச்சு நிறையா சம்பாதிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இங்கே பக்கத்துலேயே இன்னொரு மரம் கூட வளர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொண்ணு குழந்தை அந்த அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணுச்சு. அன்னைக்கு தான் அந்த அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, பையன்னா காப்பாற்றுவான்னு கிடையாது, பொண்ணும் காப்பாற்றுவாங்கன்னு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? பையன் பொண்ணு அப்படின்ற இதுவே கிடையாது. எல்லாரும் மனுஷங்க தான். எல்லாராலையும் எல்லாத்தையும் பண்ண முடியும். நமக்கு தேவை மனிதாபிமானம்தான். இனிமேனாவது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக பார்க்கணும். என்ன? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த கதையில் மீட் பண்ணுறேன். என்னையும் என் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.